Welcome back to another vlog, guys. So இன்னைக்கு சாட்டர்டே நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். டைம் இப்போ 10:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம இன்னைக்கு இங்கே போகலாம், டீகாட்டாங்களே போகலாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜவஹர்லான்பேட் 5 பார்க்குங்களான்னு வாங்க, அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஈகாட்டாங்கல் போகிறோம். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால பெரிய டிராஃபிக் இருக்காது. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் சாட்டர்டே கிடையாதுல்ல, சாட்டர்டே சண்டே. ஸோ பார்ப்போம், நார்மலோட இன்றைக்கி டிராஃபிக் கம்மி தான். ஸோ இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் பிரிட்ஜ் அண்ட் அதான் இருக்கேன். எனக்கு ரைட் சைடில் காசி தேட்டர். ஸோ காசி தேட்டர் பிரிட்ஜ் ஏற போகிறோம். மெட்ரோ இது. ஃப்ரைமில் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் தெரியும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் பிரிட்ஜ் மேலே தான் இருக்கேன். ஜெயா-டிவி, புதிய தலைமுறை எல்லாம் இங்கே தான். ஸோ நம்ம பிரிட்ஜு டவுன் இறங்கி இந்த தெரிகிற லெஃப்ட்டு அந்த பைக் போகுதுல்ல, அந்த லெஃப்ட்டு போகணும். நார்மலாக எங்கள் போலீஸ்காரன் நிற்பான். போங்க. ஸோ இந்த லெஃப்ட் வந்து இதுதான் ஈகாட்டாங்கல் சிப்காட். ரைட் சைடில் தெரியறது தான் புதிய தலைமுறையோட ஸ்டூடியோ. புக் ஆகிடுச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் லோடு எங்கன்னா ஈகாட்டாங்கல்லேருந்து விருகம்பாக்கம் ட்ராப்பு. ஸோ ஒரு 2 பாக்ஸ் ஏற்றிருக்காங்க. சாலை இன்னும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான், பக்கத்துலேயே தான் ட்ராப் லொக்கேஷன். ஸோ அது கொண்டு போய் இறங்கிடலாம். சிபிடபிள்யூ குவார்ட்டர்ஸ், சின்ன வயசில் நான் வாழ்ந்த இடம். ஓகே, இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு. இது சிவன் பார்க்கும் இருக்குது இங்கே. எல்லாம் சின்ன வயசில் ரொம்ப விளாட்ன இடம். ஸ்கூல் விட்டு டியூஷனில் கட்டடிச்சிட்டு வந்து விளையாடிருக்கேன் இங்கெல்லாம். இதுதான் சிவன் பார்க். அண்ட் இட்ஸ் கால் லவர்ஸ் பார்க் கூட. சிவன் பார்க்கை லவர்ஸ் பார்க் கூட சொல்லுவாங்க. அந்த காலம் மீன்ஸ் ஒரு 2005-2007 அந்த டைமில் சிவன் பார்க்கெல்லாம் செம்ம ஃபேமஸ். எல்லோரும் இங்கே தான், எல்லா லவர்ஸும் இங்கே தான் இருப்பாங்க. ஸ்கூல் ரோடு, ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த தெரு தான் இது. நேராக தெரியுது அவுச்சு ஸ்கூல். நான் படிச்சு முட்டை போட்ட ஸ்கூல். நம்மளுக்கெல்லாம் சுற்றி போட்டாலும் படிப்பு ஏறாது. ஆனால் ஸ்போர்ட்ஸில் நல்லா வளம் வந்துட்டு நல்லா ஒரு காலம். ஸோ இதுதான் என்னோட ஸ்கூல். அவுச்சி மெய்யப்பன் செட்டியாரோட ஸ்கூல் இது. வடபழனி ரோடு இது. ஆர்காட் ரோடுன்னு வாங்க. மெட்ரோ ஒர்க்கு, ஃப்ளைஓவர் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம். இந்த ரோடு அப்படியே போனால் கோயம்பேடு ரீச் ஆகிடலாம். கோயம்பேடு மார்க்கெட், கோயம்பேடு மெட்ரோ, கோயம்பேடு சிஎபிடி பஸ் ஸ்டாப் எல்லாம் ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தான் கைஸ். ஸோ இறக்கிட்டு பார்க்கலாம். 2வது டியூட்டி விருகம்பாக்கத்துலேருந்து ஏற்றி நம்ம அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். லோடு ஏற்றியாச்சு. இந்த பிளாஸ்டிக் சாக்கு இருக்குல்ல, அதுதான் லோடு ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு நேராக டெட்டு மதுரவாயில் ரீச் ஆகிட்டோம். மேலே பைபாஸ் ஏறணும். நம்ம பைபாஸ் மேலே ஏற போகிறோம். சுற்றி ஏற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. அம்பத்தூர். நம்ம அம்பத்தூர் ரீச் ஆகிட்டு என்னோட ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 500 மீட்டர் தான். ஸோ இறக்கிட்டு பார்க்கலாம். லோடு அம்பத்தூர்லேருந்து அம்பத்தூருக்கே தான் ஒரு 4 கிலோமீட்டர். இந்த அயன் ரிங்கு தான் ஏற்றிருக்காங்க. ரிங்கு இல்லை, கம்பி. அது ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. 3வது லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ட்ராப் லொக்கேஷன் இருக்குது. ஸோ
ஊட்டி சிக்னல் ஆண்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இதுலேருந்து லோடெல்லாம் ஏற்றி ஆவடி போயிட்டுருக்கோம். 11 கிலோமீட்டர் இருக்குது, 22 நிமிஷம் காட்டுது. இங்கே வேறு ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட் எடுக்க முடியாது இனிமேட்டு. வேறு ஒரு தலைவலி. அம்பத்தூர்லேருந்து ஐயம்பாக்கம் ரோடு இது. இந்த ரோடு டெட் வந்து ஆவடி, நம்ம பூந்தமல்லி ஆவடி ரோடு வந்துடும். ஸோ அங்கேருந்து இந்த ட்ராப் லொக்கேஷன் வந்து ஆவடி கண்ணப்பாளையத்தில் இருந்தால் ட்ராப்பு. ஸோ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கூட இருக்குது. லோடை இறக்கிடுச்சு. அந்த லோடை இறக்கி இப்போ நம்ம அடுத்த லோடு ஏற்ற ஆவடி போயிட்டுருக்கோம். ஆவடி வசந்தன் கோலேருந்து டிவி ஏற்றோம். அம்பத்தூர் ஆவடி வசந்தன் கோலேருந்து டிவி ஏற்றியாச்சு. அம்பத்தூர் வசந்தன் கோக்கு போயிட்டுருக்கோம். அம்பத்தூர் வசந்தன் கோலேருந்து பொன்னம்மாள் நகர் வசந்தன் கோக்கு போனோம். ட்ராப் லொக்கேஷனுக்கு அம்பத்தூர் வசந்தன் கோக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம ஐயம்பாக்கம், ஆவடியிலேருந்து ஐயம்பாக்கம் உள்ளே போந்து அம்பத்தூர் போகிறோம். ஸோ கைஸ், நம்ம விநாயகபுரம் போயிட்டுருக்கோம். அம்பத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ விநாயகபுரம் வசந்தன் கோலேருந்து நம்ம போய் அங்கேருந்து ஒரு டிவி கூட எடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் கொளத்தூர் போகணுமே. வெற்றிவாக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் விநாயகபுரம். ஸோ விநாயகபுரம் போய் ஏற்றிட்டு பார்க்கலாம். விநாயகபுரத்தில் இருந்தும் நம்ம ஏற்றி இப்போ கொளத்தூர் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து கொளத்தூர். லோடெல்லாம் இறக்கி நம்ம இப்போது பாடி வந்துட்டோம். பாடியில் தான் இருக்குது இப்போது. பாடி சரவணா ஸ்டோர். நம்ம அம்பத்தூரில் அடுத்த லோடு ஏற்ற போகிறோம் ஆலந்தூருக்கு. ஸோ லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. லோடு ஏற்றியாச்சு. ஸோ இங்கேருந்து ஆலந்தூர், அம்பத்தூரில் இருக்குது இப்போது. ஆலந்தூர் 16 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பீக் ஹவர் டிராஃபிக் செம்மையாக இருக்கும். மெட்ரிக்கோ மேப்லேயே 1.50 காட்டுது. 1 hour 15 minutes காட்டுது. ஸோ இருட்டாகிட்டே வந்துட்டுருக்கு. குட் ஈவினிங் காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம விஆர்ட் ஹாஸ்பிட்டலாண்ட வந்துட்டோம். எக்ஸாக்ட் ராமாபுரத்தில் இருக்கோம் இப்போது. ஸோ கைஸ், லோடெல்லாம் இறக்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் த டுடேஸ் vlog and see you on next vlog. Till then, bye bye, take care from RJ Vlog.